வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. காலையில இருந்து ஒரே பரபரப்பா இருந்தது. நேத்து வீடியோல நான் பதிவு பண்ண மாதிரிதான் எக்ஸிட் போல்ஸ் என்னதான் சொன்னாலும் பிராக்டிக்கலா யோசிச்சு பாத்தீங்கன்னா கள நிலவரப்படி இங்க ஒரு டஃப் காம்படிஷன் இருக்கும். ஒரு நெயில் பைட்டிங் கிளைமேக்ஸ், ஒரு பினிஷ் நாளைக்கு தேர்தல்ல நமக்கு காணப்படும். தொடர்ந்து பாஜகவுக்கு எதிராக ட்ரெண்ட் இருக்குது, நிறைய இடங்கள்ல இழுபறி இருக்குதுன்னா ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவதை டிலே பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். கரெக்டா இன்னைக்கு அதே மாதிரி தான் நடக்குது. குறிப்பா பீகார்ல பாத்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு மேல ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாம வச்சிருக்காங்க அப்படிங்கிற பிரச்சனையை காங்கிரஸ் எழுப்பிச்சு. எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்ல 2 மணி நேரத்துக்கு மேல ரிசல்ட் அப்டேட் பண்ணாம வச்சிருக்காங்க அப்படிங்கிற பிரச்சனைகள் வந்தது. வாக்கு எண்ணிக்கையை தாமதப்படுத்துறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்தது. இறுதியாக இப்போ மணி 6:30. இப்போ வந்திருக்கக்கூடிய தரவுகள் படி பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணி 291 இடங்களும், இந்தியா கூட்டணி 234 இடங்களும், இதர மற்றவை 18 இடங்களையும் ஜெயிச்சிருக்கிறாங்க. அதாவது முன்னிலையில் இருக்கிறாங்க. இன்னும் ஜெயிச்சிருக்கிறாங்க, இங்க கன்ஃபார்ம் நியூஸ் வரல, முன்னிலையில இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது. இந்த தேர்தலை ஒரு கேப்சூல் பண்ணி இதுல இருந்து நிறைய விஷயங்கள், நாம கத்துக்கிட்ட விஷயங்கள், நாம பார்த்த விஷயங்கள், உணர்ந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கறத மட்டும் நாம இன்னைக்கு இந்த காணொலியில பார்க்க போறோம். நம்பர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த தேர்தலுக்கான மொமெண்டம் எங்க ஆரம்பிச்சதுன்னா 2022 செப்டம்பர் 7ஆம் தேதி பாரத் ஜோடோ யாத்ரா அப்படின்னு ஒரு யாத்திரைய ராகுல் காந்தி கையில இருக்கிறாரு. கன்னியாகுமரியில ஆரம்பிச்சு காஷ்மீர் வரைக்கும் யாத்திரை போறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டு பிறந்த உடனே பாத்தீங்கன்னா அதானியை பற்றிய ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துது. ஜனவரி 14 நினைக்கிறேன் அந்த ரிப்போர்ட் வந்தது. அதை தொடர்ந்து பிபிசி மோடி பற்றின அந்த டாக்குமெண்ட்ரி, கோத்ரா கலவரம் டாக்குமெண்ட்ரியை ரிலீஸ் பண்ணி அது ஒரு பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்துச்சு. இதை ஒட்டி ஜனவரி 24ஆம் தேதி மீண்டும் ராகுல் காந்தி பாரத் ஜோடோ நியாய யாத்திரையில கிளம்புறாரு. மணிப்பூர்ல ஆரம்பிச்சு மகாராஷ்டிரா வரைக்கும் அவர் யாத்திரை போறாரு. இந்த 2 யாத்திரைகளும் ராகுல் காந்தியை இவங்க எந்த அளவுக்கு சிறுமைப்படுத்தி பப்பு, அரசியல் அறிவு பத்தாது, அரசியல் அனுபவம் பத்தாதுன்னு சொல்லி வச்சிருந்தாங்களோ அந்த இமேஜை டோட்டலா மாத்தி மக்களிடையே ராகுலுக்கு ஒரு பெரிய மதிப்பையும் மரியாதையும் ஏற்படுத்தி கொடுத்தது. இவ்வளவு வெறுப்புக்கு நடுவுல ஒருத்தன் நான் அன்புக்காக ஒரு கடையை திறந்து வச்சிருக்கேன், எல்லாரும் வாங்க, எனக்கு அன்புதான் முக்கியம், எனக்கு மக்கள் தான் முக்கியம், நான் மக்களோட மக்களா இருக்கணும்னு விரும்புறேன்ட்டு ஒரு ஜீன்ஸையும் ஒரு டிஷர்ட்டையும் போட்டுக்கிட்டு எல்லா தரப்பு மக்களையும் சந்திச்சு அவங்களோட உட்கார்ந்து பேசி அவங்களோட சாப்பிட்டு அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறத உள்வாங்கி ஒவ்வொரு மக்களும் ராகுலை நேரடியாக சந்திக்கும் பொழுது அவங்களுக்கு ராகுலுக்கு பத்தி இந்த பாஜக சங்கி கூட்டம் கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல ஒரு பிம்பம், அந்த பிம்பத்துக்கு நேர் எதிராக இருக்கிறாரு இந்த மனுஷன். இவ்வளவு பெரிய வசதியான குடும்பத்துல பிறந்துட்டும் இவ்வளவு சிம்பிளா இருக்கிறாரே. ஆனா அங்க பாருங்க, ஏழை தாயின் மகன்னு சொல்லிட்டு ஒருத்தன் மகாராஜா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாரே. அப்ப இதுதான் உண்மை அப்படிங்கிற விஷயத்த மக்கள் உணரக்கூடிய ஒரு தருணமாக இந்த பாரத் ஜோடோ யாத்திரா அமைஞ்சது. இதுக்கப்புறம் டிப்பிங் பாயிண்ட் எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சண்டிகர்ல நடந்த மேயர் தேர்தல். வெட்ட வெளிச்சமா அப்பட்டமா கேமராவுக்கு முன்னால ஒரு தேர்தல் அதிகாரிய கையில போட்டுக்கிட்டு பாஜக எப்படி அராஜகம் பண்றாங்க, ரிசல்ட்ட மாத்துறாங்க அப்படிங்கிற வீடியோவை பார்த்தோம்னா அது மக்கள் கிட்ட ஒரு பெரிய ஷாக்கை ஏற்படுத்துச்சு. ஒரு மேயர் தேர்தலுக்கே இவங்க இவ்வளவு பண்ணுவாங்கன்னா ஒரு லோக்சபா தேர்தல்ல இவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்விய மக்கள் மனசுல முதலாக கேட்க வைத்த ஒரு சம்பவம் சண்டிகர் மேயர் தேர்தல். அதுக்கப்புறம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா பல சம்பவங்கள், இடி, சிபிஐ, ஐடி விட்டு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மீது கேஸ போட்டு அவங்களை அரெஸ்ட் பண்ணி அவங்களை அலக்கழிக்கிறது. காங்கிரஸ் உடைய அக்கௌண்ட்ஸ ஃப்ரீஸ் பண்ணாங்க. தேர்தல் களத்துல அவங்களுக்கு பணம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணாங்க. சிட்டிங் சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணாங்க, ஹேமந்த் சோரனை கைது பண்ணி உள்ள வச்சாங்க. இது போன்ற விஷயங்கள் எல்லாம் மக்களிடையே பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. ஒரு அளவற்ற அதிகாரம் இவங்க கையில வந்தா இவங்க ஏன் இப்படி அராஜகமா நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை பல தரப்புல எழுப்பக்கூடிய சம்பவங்களா இந்த சம்பவங்கள் இருந்தது. ஐசிங் ஆன் த கேக் மாதிரி இந்த தேர்தல் பத்திரங்கள் சம்பவம் உட்கார்ந்தது. எந்த அளவுக்கு
தேர்தல் பத்திரம் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் வெளியில வராம இருக்கணுங்கிறதுக்காக பாஜக SBI கையில போட்டுக்கிட்டு முயற்சி பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதையும் மீறி தேர்தல் பத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளியில வந்தோன்னே எந்த அளவுக்கு உலக அளவுல ஒரு பெரிய ஸ்கேமை இவங்க நிகழ்த்தி இருக்கிறாங்க. கார்பரேட்டுகளுக்கு கைகூலியா இவங்க வந்து செயல்பட்டு ப்ராஜெக்ட கொடுத்து பதிலுக்கு இவங்க கல்லா கட்டி இருக்கிறாங்க. மக்களுடைய பாதுகாப்பை பத்தி, மக்களுடைய ஆரோக்கியத்தை பத்தி கூட கவலைப்படாம விதிமீறல்கள்ல ஈடுபடக்கூடிய கம்பெனிகள், பார்மா கம்பெனிகளுக்கு எல்லாம் இவங்க வந்து ஆதரவா செயல்பட்டு இவங்க கிட்ட இருந்து எலக்ட்ரல் பாண்ட் மூலமா கல்லா கட்டி இருக்கிறாங்க. இப்படி பல ஆயிரம் கோடி பிஜேபி சம்பாதிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியில வந்தது. இதை ஒட்டிதான் CAG அறிக்கை 7.5 லட்சம் கோடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற பேர்ல இவங்க எந்த அளவுக்கு ஊழல் பண்ணியிருக்கிறாங்க, செத்தவங்களுக்கெல்லாம் இவங்க எப்படி வந்து இன்சூரன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னு கணக்கு காட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஊழல் எல்லாம் ஒரு பக்கம் வெளியில வந்தது. குடும்ப அரசியல் மத்த கட்சிகளை பேசிட்டு மற்ற கட்சிகளில் இருக்கக்கூடிய குடும்ப வாரிசுகளான தலைவர்களை இவங்க பேரம் பேசி இவங்க கட்சிக்கு இழுத்து அவங்களுக்கெல்லாம் கண்டெஸ்ட் பண்ணதுக்கு சீட்டு கொடுத்தது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அப்ப மோடி தொடர்ந்து மேடையில் பேசக்கூடிய வாரிசு அரசியல், நாங்க கரப்ஷனே இல்லாத, ஊழலே இல்லாத ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொன்ன 2 முக்கியமான விஷயங்கள் பெருவாரியான மக்கள் கிட்ட அடிபட்டு போச்சு. அந்த அளவுக்கு பிஜேபி எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு அப்படிங்கறத பாக்குறோம். அப்ப எப்படியாவது இந்த தேர்தலை ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க எப்படி எல்லாம் வந்து செயல்பட்டாங்க, எப்படி எல்லாம் சனநாயக மெஷினரிய, கவர்மெண்ட் மெஷினரிய இவங்களுக்கு சாதகமா வளைச்சாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா, இந்த லோக்சபா தேர்தல் 2024 எதிர்கட்சிகளுக்கு முற்றிலும் சாதகமற்ற ஒரு நிலையை ஏற்படுத்திய ஒரு தேர்தல். every single thing was against the opposition. யோசிச்சு பாருங்க, எலெக்ஷன் கமிஷனோட செலக்ஷன்ல ஆரம்பிச்சு பாஜக எவ்வளவு தில்லுமுள்ளு பண்ணாங்க. எலெக்ஷன் கமிஷனோட செலக்ஷன்ல ஆரம்பிச்ச ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் திருட்டுத்தனமும் தில்லுமுள்ளும் பண்ணாங்க. இவங்களுக்கு தோதான ஆட்களை தூக்கி எலெக்ஷன் கமிஷன்ல வச்சாங்க. எலெக்ஷன் ஷெட்யூலே மோடியுடைய இஷ்டத்துக்கும் மோடியுடைய சௌரியத்துக்காக ஒரு எலெக்ஷன் ஷெட்யூல் போட்டாங்க. கடுமையான வெயில் அப்படிங்கறத கூட பொருட்படுத்தாம மக்கள் வெயில்ல வந்து கியூல நிப்பாங்களே, ஓட்டு போடணுமே அப்படிங்கறத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம 44 நாள் 7 ஷெட்யூல்ல ஒரு எலெக்ஷன் நடத்தி முடிச்சாங்க. இந்த எலெக்ஷன் ப்ராசஸ்ல ஒவ்வொரு ஸ்டேஜ்ல எவ்வளவு பிரச்சனைகள் யோசிச்சு பாருங்க. கேண்டிடேட்ஸ் நாமினேஷன் ஃபைல் பண்ண போகும்போது அவங்க நாமினேஷனை ஏதாவது சாக்கு சொல்லி ரிஜெக்ட் பண்ண வேண்டியது. அப்படியே அதை மீறி நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டா அவங்கள உருட்டி மிரட்டி நாமினேஷனை வாபஸ் வாங்க சொல்ல வேண்டியது. குஜராத்ல வீடியோக்களே வெளியில வந்தது. அமித்ஷா போட்டியிடக்கூடிய காந்தி நகர் தொகுதியில அவர் அழுதுகிட்டே அந்த கேண்டிடேட் ஒரு வீடியோ போட்டாரு. என்ன உருட்டி மிரட்டி குஜராத் போலீஸும் பாஜக காரியகர்த்தாக்களும் சேர்ந்து என்ன மிரட்டுறாங்க, என்னுடைய நாமினேஷனை வாபஸ் வாங்க சொல்றாங்க அப்படின்னாரு. வாபஸ் வாங்க மறுத்தவங்களை உடனே இவங்களோட நாமினேஷன் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்ல வேண்டியது, இல்ல வித்ட்ரா பண்ண சொல்லி அவங்களுக்கு காசை கொடுத்து கரெக்ட் பண்ணி வித்ட்ரா பண்ணிட்டு அன்அப்போஸ்டா பாஜக கேண்டிடேட் ஜெயிச்சதாக அனௌன்ஸ் பண்ண வேண்டியது. சூரத், இந்தோர்ல எல்லாம் இந்த கேவலம் நடந்தது நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஓட்டிங் டே அன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகள். பல வாக்குச்சாவடிகள்ல EVMல ஓட்டு போட்டா நாங்க வேற கட்சிக்கு, சமாஜ்வாதி கட்சிக்கு நான் ஓட்டு போட்டேன்னா அது போய் பாஜகவுக்கு எனக்கு வந்து சிட்டு வருது, பாஜகவுக்கு ஓட்டு போட்ட மாதிரி காமிக்குது அப்படின்னு வெளியில வந்து மக்கள் சொன்ன விஷயங்களை நம்ம பார்த்தோம். காங்கிரஸுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய பல தொகுதிகளில் இயந்திர கோளாறுன்னு சொல்லி மக்களை வெயில்ல நிக்க வச்சு அவதிக்கு உள்ளாக்கியது இந்த எலெக்ஷன் கமிஷன். ஓட்டிங்க டிலே பண்ணா மக்கள் ஓட்டு போடாம திரும்பி போயிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அதையும் மீறி மக்கள் வெயிலா இருந்தாலும் பரவாயில்ல நின்று நாங்க ஓட்டு போடுவோம் அப்படின்னு ஓட்டு போட்டு போனாங்க. பிரச்சார மேடையில எவ்வளவு வெறுப்பு பேச்சுகள். மோடியாவது 3 நாள் தான் மௌன விரதம் இருந்தாரு. ஆனா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்த 44 நாளும் மௌன விரதத்தை கடைபிடிச்சாங்க. பாஜக என்ன பண்ணாலும் கண்டும் காணாம போய் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்பட்டது இந்த தேர்தல் ஆணையம் அப்படிங்கறத நாம பாத்துக்கிட்டு இருந்தோம். இதை எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு இந்தியா கூட்டணி இந்த அளவுக்கு வந்து வாக்குகள் பெற்று இந்த அளவுக்கு சீட்டு ஜெயிச்சிருக்காங்கன்னா அது எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் யோசிச்சு பாருங்க. என்டையர் கவர்மெண்ட் மெஷினரி, என்டையர் சிஸ்டமும் அவங்களுக்கு எதிராக நின்றுட்டு இருந்தது. ஒவ்வொரு இடத்துலயும் அவங்களுக்கு கேட்ட போட்டுக்கிட்டே வந்தாங்க. இதெல்லாம் மீறி இன்னைக்கு இந்தியா அலையன்ஸ் 234 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஆதரவா ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருந்ததா யோசிச்சு பாருங்களேன். இடி, சிபிஐ, ஐடி, எலெக்ஷன் கமிஷன், சுப்ரீம் கோர்ட் எல்லாமே இவர்களுக்கு எதிராகவும் மக்களுக்கு எதிராகவும் இருந்தாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்ல
கோதி மீடியாவை பத்தி சொல்லவே வேண்டாம். வட இந்திய மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் பாஜகவுடைய கைக்கூலிகளா செயல்பட்டு மக்கள் பிரச்சனையை ஏதாவது ஒரு மீடியா சேனல் நார்த்ல வந்து டிஸ்கஸ் பண்ணாங்களா? வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, வறுமை, இப்படி எத்தனையோ பிரச்சனைகள், மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய பிரச்சனைகள் எவ்வளவு இருக்கும் பொழுதும் ஹிந்து முஸ்லிம் ஹிந்து முஸ்லிம் ஹிந்து முஸ்லிம் இதையத்தான் தொடர்ந்து பேசிட்டு இருந்தாங்க. இல்லைன்னா மோடி விஸ்வகுரு, அவர் கடவுளுக்கும் மேல, அவர் பயாலஜிக்கல் பிறப்பே கிடையாது, அப்படியே வானத்துல இருந்து குதிச்சு வந்த தேவதூதர் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தனி நபரை வந்து ப்ரமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல உண்மையிலேயே சோசியல் மீடியாவுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான ஊடகங்களும் சரி நடுநிலையா இருக்கிறாங்க. சோசியல் மீடியால இருக்கக்கூடிய பெரும்பாலான யூடியூபர்ஸும் சரி, இன்ஃபுளுசர்ஸும் சரி, சமூக நீதியை விரும்பக்கூடியவர்கள், சனநாயகத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்க, அந்த மைண்ட் செட்டோட செயல்படுறவங்க தான் இருக்காங்க. ஆனா வட இந்தியால யோசிச்சு பாருங்க, ஒட்டுமொத்த கோதி மீடியாவும் ஒரு நரேட்டிவ செட் பண்ணுது. மக்களுக்கு உண்மை போய் சேரக்கூடாது. இந்த 10 ஆண்டு ஆட்சி காலத்துல பாஜகவால மக்கள் எவ்வளவு அவதிப்பட்டாங்கிற விஷயத்த வந்து டிஸ்கஸே பண்ணாம மூடி மறைச்சு ஒயிட் வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படி குஜராத்ல ஸ்கிரீனை போட்டு மூடினாங்களோ ஏழைகளை, அந்த மாதிரி ஏழை எளிய மக்களுடைய பிரச்சனைகளை ஸ்கிரீன் போட்டு மூட முயற்சி பண்ணிச்சு கோதி மீடியா. ஆனா ஒரு சில யூடியூபர்ஸ், துருவ் ராட்டி, ஆகாஷ் பானர்ஜி போன்ற யூடியூபர்ஸ் எவ்வளவு காசு கொடுத்தாலும் அவர்களுடைய தன்மானத்தை வாங்க முடியாது அப்படின்னு நிரூபிச்ச ஜேர்னலிஸ்ட் ரவிஷ்குமார் போன்ற ஜேர்னலிஸ்ட், அவங்களோட யூடியூப் வீடியோஸ் வந்து வைரல் ஆச்சு. துருவ்ராட்டி வீடியோஸ் எல்லாம் ப்ரொஜெக்டர்ல போட்டு காமிச்சா நார்த் இந்தியால. எத்தனை பேருக்கு மொழி மாற்றம் பண்ணி நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். எந்த சோசியல் மீடியாவை பாஜக தன்னுடைய ஆயுதமாக பயன்படுத்தி வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி மூலமா பொய்யையும் புரட்டையும் பரப்பிச்சோ, இன்னைக்கு அதே சோசியல் மீடியா அவர்களுக்கு எதிராக ஒரு வஜ்ராயுதமாக நின்று அவங்க கிட்ட வந்து வெற்றி பெற்றிருக்கிறோம். அதனால சோசியல் மீடியால களமாடிய ஒவ்வொரு நபருக்கும் இந்த சனநாயகத்தை காப்பாத்துறதுக்காக நம்ம அணில் மாதிரி ஏதாவது நம்மளுடைய ஒரு சின்ன பங்கை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்ச ஒவ்வொரு சோசியல் மீடியா வாரியருக்கும் இன்னைக்கு ஒரு பெரிய நன்றியை நாம சொல்லணும். ஏன்னா மக்கள் கிட்ட கொண்டு போய் கோர் இஷ்யூஸ சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு 234 சீட் வந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நேர்மையா, நாணயமா, ஜேர்னலிஸ்ட் எத்திக்ஸோட மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருந்திருந்தாங்கன்னா பாஜக 2வது முறை ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது. 3வது முறையே 290 சீட் அவங்களால பெற்றிருக்கவே முடியாது. அதற்கான வாய்ப்பே இல்லை. அப்ப இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கான முதல் விரோதி, சனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கணும்னு நினைக்கக்கூடிய பாஜகவுக்கு குழி தோண்டி கொடுக்கிறது இந்த கோதி மீடியா. அர்ணாப் கோஸ்வாமி, நவிகா குமார் போன்ற முதுகெலும்பற்ற ஜேர்னலிஸ்ட், பாஜக அவங்களுக்கு கைகூலியா செயல்படக்கூடிய ஜேர்னலிஸ்ட முதல்ல நாம எல்லாரும் பாய்காட் பண்ணோம். அதைத்தான் இன்னைக்கு மக்கள் தெளிவா பண்ணிருக்கிறாங்க. அடுத்தது மோடியோட இமேஜ். நீங்க ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷனை ஒரு பிரசிடென்சியல் ஸ்டைல் எலெக்ஷனா தான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பாஜக கடுமையாக முயற்சி பண்ணாங்க. இந்தியா அலையன்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னோன்னே உடனே அடுத்த கேள்வி என்ன? யார் உங்க பிஎம் கேண்டிடேட்? மோடி வர்சஸ் ஹூ? மோடிக்கு எதிராக யாரும் நிறுத்த போறீங்க? மோடி இல்லைன்னா அந்த இடத்தை யாரால நிரப்ப முடியும்? மோடி அவ்வளவு பெரிய விஸ்வகுரு, அந்த அளவுக்கு அந்தஸ்து உள்ள, அந்த அளவுக்கு ஆற்றல் உள்ள தலைவர் இந்தியா அலையன்ஸ்ல யாராவது இருக்காங்களா? இப்படிப்பட்ட கேள்வியை தான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்தியா கூட்டணியை சார்ந்தவர்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் இவர் தான் பிஎம் கேண்டிடேட்னு அனௌன்ஸ் பண்ணாம, மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வச்சுதான் நாங்க பிரச்சாரம் பண்ணுவோம், மக்கள் பிரச்சனைகளை முன்னிறுத்தி தான் நாங்க தேர்தலை ஜெயிக்க முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு நேர்மையா களமாடி இன்னைக்கு 234 சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க. இதுவே பாஜகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு. ஏன்னா மோடி அலை வீசுது, 350க்கு மேல எடுப்பாங்கன்னு எல்லா எக்ஸிட் போல்லையும் வெக்கமே இல்லாம சொன்ன கோதி மீடியா இன்னைக்கு வேற வழியே இல்லாம யதார்த்த கள நிலவரத்தை காமிக்க வேண்டிய ஒரு தேவை அவங்களுக்கு வந்துருச்சு. மோடி அப்படிங்கிற ஒரு பெரிய பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, அந்த பலூனை வெறும் ஒற்றை விரலாக தன் வாக்கால் மக்கள் உடைச்சு இன்னைக்கு காத்து பிடுங்கி விட்டுருக்காங்க. அடுத்தது இந்த தேர்தல்ல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் பாருங்க, இந்த நடுநிலையாளர்கள்னு இருப்பாங்க தெரியுமா? நிறைய அரசியல் கட்சி தலைவர்களே அப்படி இருக்கிறாங்க. இந்த கேட் ஆன் த வால், ஃபேர் வெதர் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. மத்தியில எந்த ஆட்சி வந்தாலும் நாம அதுக்கு ஆதரவு கொடுத்துட்டு போயிருவோம், நம்ம வரைக்கும் நம்ம கட்சியை நம்ம காப்பாத்திப்போம், நம்ம ஆட்சியை நம்ம காப்பாத்திப்போம், நம்ம சேரை நம்ம காப்பாத்திப்போம் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களை எல்லாம் இந்த வாட்டி மக்கள் ரிஜெக்ட் பண்ணி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இபிஎஸ், ஓபிஎஸ் ஆரம்பிச்சு மாயாவதி, நவீன் பட்நாயக், ஜெகன்மோகன் ரெட்டி, பிஆர்எஸ்
இவங்க எல்லாரையும் மக்கள் வேண்டாம்னு நிராகரிச்சிருக்காங்க. நாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்தா நீங்க போய் பாஜகவோட கூட்டணி வைப்பீங்களா? அதுக்கு நாங்க நேரடியா பாஜகவுக்கே ஓட்டு போடுவோமே. நீங்க நல்லது செய்வீங்க நம்பிதானே உங்களுக்கு ஓட்டு போடுறோம். நீங்க போய் சர்வாதிகாரி கால்ல விழுந்து கிடக்குறீங்களே. எங்களுக்கு இப்படிப்பட்ட தலைவர்கள் தேவையில்லைன்னு இன்னைக்கு ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. அப்ப மக்கள் கிட்ட ஒரு தெளிவு வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், சர்ப்ரைஸ் கொடுத்த ஸ்டேட்ஸ். அதுல முதல் முறையாக இன்னைக்கு உத்தரப்பிரதேஷ்ல ஒரு பெரிய ஆச்சரியம். யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. கவுண்டிங்க்கு முன்னால வர்ஸ்ட் கேஸ் சினாரியோல கூட பாஜக 50-55 சீட் வாங்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு 39 சீட்ல கொண்டு வந்து அடக்கி. காங்கிரஸ் சமாஜ்வாதி கூட்டணி இன்னைக்கு 43 சீட்டுக்கு மேல ஜெயிச்சிருக்காங்க உத்தரப்பிரதேஷ்ல. பாஜகவுடைய கோட்டைன்னு சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேஷ்ல இன்னைக்கு ஒரு பெரிய ஓட்டையை போட்டிருக்கிறாங்க. உத்தரப்பிரதேஷ் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கதான் மத்தியில ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இன்னைக்கு மக்கள் பொய்யாக்கி இருக்கிறாங்க. இதற்கான கிரெடிட் வந்து காங்கிரஸ்க்கும் சேரும், சமாஜ்வாதிக்கும் சேரும். முந்தைய தேர்தல்கள் மாதிரி வெறும் பேரளவுல கூட்டணியா இல்லாம இந்த வாட்டி உணர்ந்து இந்த தேர்தலை விட்டா நம்மளால திரும்ப ஆட்சியை பிடிக்க முடியாது, பாஜக எல்லாத்தையும் சர்வநாசம் பண்ணிடும் அப்படிங்கறத தெரிஞ்சு களத்துல இறங்கி எல்லா கார்டர்ஸும் வேலை பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். பிரியங்கா காந்தியோட பிரச்சாரம் பெருமளவுல வந்து யூபில ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம். அதனாலதான் யூபில என்னதான் யோகி ஆதித்யநாத் ஆட்சி இருந்தாலும் அயோத்தியாவில நீங்க 500 வருஷமா எதிர்பார்த்த ராமர் கோவில நாங்க கட்டிட்டோம், ராமருக்கு ஒரு வீடை உருவாக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னு மோடி மார்த்தட்டிட்டு ஒவ்வொரு மேடையில பேசினாலும் இன்னைக்கு அதே அயோத்தியா தொகுதியில சமாஜ்வாதி கட்சி வெற்றி பெற்றிருக்கு. அதே மாதிரி மோஸ்ட் டிசப்பாயிண்டிங் ஸ்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீகார். தேஜஸ்வி யாதவுக்கு வந்த கூட்டத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது, மக்களுடைய ஒரு எழுச்சியை பார்க்கும்போது கண்டிப்பா இந்தியா அலையன்ஸ் அங்க வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நாம நினைச்சோம். ஆனா இன்னைக்கு களம் அங்க வேற மாதிரி இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். எதனால இப்படி ஆச்சு அப்படிங்கிறது இனி வரக்கூடிய நாட்கள்ல வந்து நமக்கு தெரியும். அது எப்படி நம்ம ஏன் இப்படி மாறுச்சு. இன்ஃபேக்ட் பீகார்ல தான் இன்னொரு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றத தாமதம் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ அங்க என்ன தில்லுமுள்ள செய்ய இவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா பீகார்ல ஒரு கடுமையான பின்னடைவு இருக்கு. நிதிஷ்குமார் இப்படி மாறி மாறி கட்சி தாவுனதுக்கு அப்புறமும் மக்கள் நிதிஷ்குமாருக்கு எப்படி ஓட்டு போட்டாங்க, என்ன மனநிலையில நிதிஷ்குமாருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதை பத்தி இனி வரும் நாட்கள்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டுக்கு வருவோம். தமிழ்நாட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன், அதுவும் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சருக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் இஸ் டெஃபினெட்லி நெசசரி. இந்த இந்தியா கூட்டணி அமைவதற்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஆட்சிக்கு வந்த உடனே அக்டோபர் 2021 if I'm not wrong, இந்த நீட் சம்பந்தமா அப்போசிஷன் பார்ட்டிஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய சிஎம்க்கு எல்லாம் அவர் லெட்டர் எழுதினார். பாஜக உடைய மக்கள் விரோத பாலிசிஸ் எல்லாம் நாம எதிர்க்கணும்னா நாமெல்லாம் ஒரே மேடையில நின்று கை கோர்த்து இவங்களுடைய பாலிசிஸை எதிர்த்தாதான் இந்த சர்வாதிகார ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்ட முடியும். அதற்கு வாருங்கள் நாமெல்லாம் ஒன்று கூடி ஒரு அலையன்ஸ் அமைப்போம் அப்படின்னு முதல் அக்டோபர் 2021 அவர் லெட்டர் எழுதுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியா அலையன்ஸ் அமைந்ததுக்கு அப்புறம் கூட பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப கேர்ஃபுல்லா அதுல இருக்கக்கூடிய லீடர்ஸ் எல்லாரையும் அனுசரிச்சு போய் எல்லாரையும் ஒரு கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு கோந்து மாதிரி பாருங்களேன், ஒரு கோஹிசிவா அவங்க எல்லாரையும் அப்படியே ஒரு யூனிட்டா வைக்கிறதுக்கு வந்து அவர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கிறார். ஒரு கேட்டலிஸ்டா வந்து அவர் இருந்திருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். தமிழ்நாட்டுல முதல் கட்டத்திலேயே தேர்தல் முடிஞ்சு போச்சு, நம்ம வரைக்கும் நாம ஜெயிச்சுட்டோம் போதும் அப்படின்னு நினைச்சு அவர் சும்மா இருக்கல. ஒவ்வொரு மாநிலத்தில் தேர்தல் நடக்கும் பொழுதும் பாஜக ஒவ்வொரு திருத்தனம் பண்ணும் பொழுதும் சமூக வலைதளங்கள் மூலமாக தன்னுடைய அறிக்கைகள் மூலமாக ஒவ்வொரு டைமும் மற்ற மாநிலங்கள்ல ஒவ்வொரு இடத்துலயும் தேர்தல் நடக்கும் பொழுதும் அவர் வந்து கவனமா தன்னுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டே இருந்தாரு, மக்கள் கிட்ட ஒரு இம்பாக்டை ஏற்படுத்திட்டே இருந்தாரு. இன்ஃபேக்ட் காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ எடுத்துக்கிட்டீங்கன்னா அது இட்ஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் டிஎம்கேஸ் மேனிஃபெஸ்டோ அப்படின்னு தான் சொல்லணும். திராவிட சித்தாந்தத்தை, சமூக நீதி, சகோதரத்துவம், எல்லோருக்கும் எல்லாமும் போய் சேர வேண்டும் அப்படிங்கிற இன்க்ளூசிவ் பாலிசிஸ், இங்க நாம நடைமுறைப்படுத்திய திட்டங்களை வந்து பெரிய லெவல்ல இந்திய அளவுல வந்து காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இங்க மகளிர் உரிமை திட்டம்னா அங்க மகாலட்சுமி திட்டம், இங்க நான் முதல்வன்னா அங்க வந்து வேலைக்கு வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அப்ரண்டிஸ்ஷிப்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற திட்டம். இப்படி ஒவ்வொரு இடத்துலயும்
ராகுல் காந்தி நாம சொல்ல வேண்டியது இல்லைங்க, ராகுல் காந்தியே மேடையில சொல்றாரு, என்னுடைய இன்ஸ்பிரேஷன் நான் சிஎம் மு.க. ஸ்டாலின் கிட்ட இருந்தா நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றேன். இந்த யாத்திரை மூலமா மக்களுடைய உணர்வு என்ன, மக்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு திராவிட மாடல்ல இருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்து அவங்க ஏற்படுத்திய மேனிஃபெஸ்டோ தான் இன்னைக்கு காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய ஆயுதமாக இருந்தது. இந்த எலெக்ஷன்ல பல மேடைகள்ல காங்கிரஸ் உடைய மேனிஃபெஸ்டோ தான் பேசிச்சு. எந்த அளவுக்கு பேசிச்சுன்னா, பிரதமர் நரேந்திர மோடி காங்கிரஸ் உடைய மேனிஃபெஸ்டோனால எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆகி தன்னுடைய வெறுப்பு பிரச்சாரத்தை மேடையில விட்ரியால் எப்படி ஒவ்வொரு மேடையிலும் வன்மத்தை உமிழ்ந்தார் அப்படிங்கறத நாம பார்த்துட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு மோடிக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்துறது காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ. இதற்கு முக்கியமா திமுகவுக்கு நம்ம ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். நேர்மையாக களமாடினார்கள். 3 வருஷத்துல நாங்க பண்ண சாதனை இது. மாநில உரிமைகளை நாம பேசிட்டு இருக்கோம். மாநில உரிமைகளை நாம விட்டு கொடுக்க கூடாது. ₹1 நம்ம கொடுத்தா நமக்கு 29 பைசா தான் திருப்பி கொடுக்கறாங்க அப்படின்னு திமுக கொண்டு போன நரேட்டிவ் பெரிய ஒரு அளவுல ஒரு பாதிப்பை மக்கள் கிட்ட ஏற்படுத்துச்சு. அதனாலதான் இன்னைக்கு 40+ திமுக ஜெயிக்கிறாங்க. ஆனா இன்னொரு விஷயம், ஜெயிக்கும் போது கொண்டாட வேண்டிய அதே விஷயம் போது ஒரு பக்கம் திமுக 40க்கும் 40 ஜெயிச்சுட்டாங்கன்னு நம்ம கொண்டாட வேண்டிய அதே நேரத்துல இன்னொரு விஷயத்தையும் நாம யோசிச்சு பார்க்கணும். பல இடங்கள்ல அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது, பாஜக 2வது இடத்தில் இருக்கிறது. அப்ப இந்த சங்கி சித்தாந்தம், இந்த சனாதன சித்தாந்தம் மெதுவாக தமிழ்நாட்டில் கால் ஊன்றுகிறது. இந்த தேர்தல்ல நாம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம காம்ப்ளேசண்டா இருந்துட முடியாது. தொடர்ந்து பெரியார் அம்பேத்கர் கருத்துக்களை பேச வேண்டிய தேவை இங்க இருக்கிறது. யாரு கவலைப்படுறாங்களோ இல்லையோ, அதிமுகவை பத்தி திமுக முக்கியமா கவலைப்படணும். ஒரு வலுவான எதிர்கட்சியாக ஆரோக்கியமான அரசியல் தமிழ்நாட்டுல இருக்கணும் அப்படின்னா அதுக்கு திமுக வெர்சஸ் அதிமுக அப்படிங்கிற அரசியல் இருந்தாதான் அது எடுப்படும். ஆனா இன்னைக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்களே அவங்களுடைய எதிர்காலத்தை பத்தியோ இல்ல கட்சியோட எதிர்காலத்தை பத்தியோ கவலைப்பட்ட மாதிரியே தெரியல. இன்னைக்கு மெல்ல மெல்ல அதிமுகவோட வாக்கு வங்கியை பாஜக எனும் கேன்சர் அரித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறத நாம பார்க்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த எலெக்ஷன்ல இந்த அளவுக்கு பாஜகவுக்கு கிட்டத்தட்ட 60-70 இடங்கள் பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. போன வாட்டி பாத்தீங்கன்னா தனி பேர் அவர்களே தனியாக 303 சீட் ஜெயிச்சாங்க. இன்னைக்கு 240க்குள்ள மக்கள் அடக்கி இருக்கிறாங்க பாஜகவனா. அதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? மோடியுடைய ஆணவம். என்னெல்லாம் பேச்சு பேசினார் மனுஷன். பார்லிமெண்ட்ல என்ன சொன்னாரு? அடுத்த முறை பாத்தீங்கன்னா காங்கிரஸ் உடைய அமைச்சர்கள்லாம் கேலரியில தான் இருந்து வேடிக்கை பார்க்கணும். காங்கிரஸ் முக்து பாரத்தை நாங்க ஏற்படுத்திடுவோம். அப்கி பார் 400 பார். யாரு ராகுல் காந்தி அப்படின்னு ஒரு இன்டர்வியூல கேட்டாரு. இன்னைக்கு அதே ராகுல் காந்தி தான் 4 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல வயநாடுலயும் ஜெயிச்சிருக்கிறாரு, ரேபரேலியிலும் ஜெயிச்சிருக்கிறாரு. ராகுல் காந்தியோட வயசு உள்ள அளவுக்கு கூட காங்கிரஸ் சீட்டு வாங்காதுன்னு சொன்னாரு. கடந்த தேர்தல் கம்பேர் பண்ணும்போது டபுள் மடங்கு சீட் இன்னைக்கு காங்கிரஸ் எடுத்து காமிச்சிருக்கு. இதுவே இந்தியா கூட்டணிக்கும் காங்கிரஸுக்கும் கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக நான் பார்க்கிறேன். எப்படியோ ஓரளவுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது வந்துருச்சு. இனி அடுத்த 2 நாள்ல நான் சொன்ன மாதிரி குதிரை பேரங்கள் நிறைய நடக்கும். இந்த பக்கமும் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, அந்த பக்கமும் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. முக்கியமான தலைவர்கள் சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் போன்ற என்டிஏல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவருடன் ஆல்ரெடி காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இதே போன்ற பேச்சுவார்த்தை பிஜேபியும் நடத்தும். இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களை தன் பக்கம் இழுப்பதற்கான முயற்சியில் பிஜேபி ஈடுபடும். ஆனா ஒரே ஒரு விஷயம் நம்ம யோசிக்கணும். பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தலைவர்கள் ஒரு அழுத்தம் காரணமாக அந்த கூட்டணியில இருக்கிறாங்க. ஒண்ணு அவங்கள உருட்டி மிரட்டி உன் மேல ஈடிய போட்டுருவேன், கேச போட்டுருவேன், தண்டனை வாங்கி கொடுத்துருவேன் மிரட்டி வச்சிருக்காங்க. இல்லைன்னா விலை கொடுத்து வாங்கி அந்த கூட்டணியில வச்சிருக்காங்க. ஆனா இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படி சேர்ந்த கூட்டணி கிடையாது. ஒரு லார்ஜர் காசுக்காக சனாதனத்தை வேற இருக்க வேண்டும், சர்வாதிகாரத்துக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சேர்ந்த கூட்டணி. அப்ப என்டிஏ அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் நல்லா யோசிச்சு பார்க்கணும். பாஜக தன்னுடைய கூட்டணி சேர்ந்த கட்சிகளை எப்படி உருவே தெரியாம அழிச்சிருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். அதற்கு உதாரணம் இப்ப ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார் போன்றவர்கள். நீங்க என்னதான் கட்சியை விட்டு பிரிச்சுக்கிட்டு வெளியில வந்தாலும், கட்சியை நீங்க நாசம் பண்ணாலும், இன்னைக்கு அந்த பேரண்ட் கட்சிக்கு தானே மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு உத்தவ் தாக்கரே சம்பந்தப்பட்ட சிவசேனாவும் சரி, சரத்பவாருடைய என்சிபியும் தான் இன்னைக்கு முன்னிலையில இருக்கிறாங்க. அப்ப மக்கள் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத கூட்டணி கட்சிகள் உணரணும்.
நீங்க சந்தர்ப்பவாதிகளாக இருந்தா மக்கள் உங்களை அடையாளம் கண்டு கொள்வார்கள். உங்க கட்சியை காப்பாற்றணும், உங்க கட்சியுடைய எதிர்காலத்தை காப்பாற்றணும் அப்படிங்கறத தாண்டி முக்கியமா சனநாயகத்தை காப்பாற்றணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்டிஏ கூட்டணியில இருக்க மாட்டீங்க. குடியரசுத் தலைவர் முர்மு இருக்காங்க. பாஜக தனி பெரும் கட்சின்னு ஆட்சி அமைக்க கண்டிப்பா பாஜகவை தான் கூப்பிடுவாங்க. நீங்க பேரெல்லாம் பேசி முடிங்க அப்படின்னு இனஃப் டைமும் அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா முர்மு பாஜக ஆளுதான் அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே தெரியும். இது எல்லாத்தையும் தாண்டி முடிவுகள் எப்படி வருது அப்படிங்கிறது ஒண்ணு பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்குதா, அது ஒரு கோலிஷன் கவர்மெண்டா தான் கண்டிப்பா இருக்கும் வச்சுக்கோங்க. ஒரு தனி பெரும்பான்மை அப்படிங்கிறது எந்த கட்சிக்குமே இன்னைக்கு கிடைக்கல. ஒரு ப்ரூட் மெஜாரிட்டியோட தான் நினைச்சதை செய்யக்கூடிய சர்வாதிகாரியாக 5 வருஷமா வலம் வந்த மோடி கூட்டணி கட்சி தயவுல ஒரு கோலிஷன் கவர்மெண்ட் அவரால் நடத்த முடியுமா? ஒரு சர்வாதிகாரியால அதை சஸ்டெயின் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. மோடி ராஜாவா இருந்தே பழக்கப்பட்ட மனுஷன். இன்னைக்கு கூட்டணி கட்சி தயவுகளோட ஆட்சியை நடத்தணும்னா அது எந்த அளவுக்கு கஷ்டமான விஷயமா ஒரு சர்வாதிகாரிக்கு இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இன்னொரு பக்கம் இந்தியா அலையன்ஸ் இன்னும் ஆட்சி அமைக்கிறதுக்கான சான்சஸ் ஆர் ஸ்டில் பிரைட். தி டோர்ஸ் ஆர் ஸ்டில் ஓபன் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அட் தி எண்ட் ஆஃப் தி டே இது மக்களுக்கு கிடைத்த வெற்றி. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்குதோ இல்லையோ, ஒரு கோலிஷன் கவர்மெண்ட்டை பாஜக ஃபார்ம் பண்ணா கூட ஒரு ஸ்ட்ராங் அப்போசிஷனை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கணும். எங்களுக்காக பேசுறதுக்கு ஒரு ஸ்ட்ராங் அப்போசிஷனை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கணும்னு இன்னைக்கு மக்கள் ஓட்டு போட்டு இந்த அலையன்ஸை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஒரு போர்ல நம்ம போட்டியிடுறது ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அப்படிங்கறத தாண்டி நாங்க களத்துல இருப்போம், நாங்க ஒரு கடுமையான சண்டையை உங்களுக்கு நாங்க கொடுப்போம், கடுமையான சவாலா நாங்க உங்களுக்கு இருப்போம், எங்களை அவ்வளவு சீக்கிரம் நீங்க ஒதுக்கி வச்சிட முடியாது, இந்த வெற்றி உங்களுக்கு சுலபமாக கிடைக்காது அப்படின்னு எதிர்த்து உணர்த்துறோம் பாத்தீங்களா? அந்த கமிட்மெண்ட் தான் போர்ல ரொம்ப முக்கியமானது. அந்த விதத்துல இந்த எலெக்ஷன்ல இந்தியா அலையன்ஸ் கிட்ட அந்த கமிட்மெண்ட் இருந்தது. பயத்தை காட்டிட்டாங்க பரமா அப்படின்னு சொல்லுவான்ல ஒரு டைலாக், அந்த மாதிரி காலையில ஒரு 10 நிமிஷத்துக்கு மோடிக்கே பயத்தை காட்டிட்டாங்க மக்கள். வாரணாசி தொகுதியில மோடி பின்னடைவு அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் நியூஸ் ஓடிடுச்சு. அந்த மனுஷனோட மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இதுதான் மக்களுடைய சக்தி. இங்க எப்பேற்பட்ட சர்வாதிகாரியாக இருந்தாலும் உங்களை வீழ்த்துறதுக்கு ஒரு ஓட்டு போதும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு பாஜகவுக்கு ஆணி அடிச்ச மாதிரி மக்கள் புரிய வச்சிருக்கிறாங்க. இதே இந்தியா அலையன்ஸ் இந்தியா கூட்டணிக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றியா நான் பாக்குறேன். நாளை பின்ன நாளை தலைமுறை உங்க பசங்க இல்ல என் பசங்க என்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா, இவ்வளவு பெரிய ஒரு சர்வாதிகாரி ஒரு 10 வருஷம் ஆட்சி பண்ணாங்களே, நீங்கெல்லாம் சும்மாவா வேடிக்கை பார்த்தீங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல. அப்ப தலை குனிய வேண்டிய ஒரு நிலைமை நம்ம எல்லாருக்கும் ஏற்படாது. தைரியமா சொல்லலாம், எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க கான்ட்ரிபியூட் பண்ணோம், ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அதை தாண்டி களத்துல இறங்கி விளையாடணும்டா அப்படின்னு தைரியமா நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு உணர்வு, ஒரு பெருமிதம் இன்னைக்கு எனக்கு ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து இந்த சேனலுக்கு நீங்க எல்லாரும் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. இனிவரும் காலங்களிலும் நிறைய போராட்டங்களை நாம சந்திக்க போறோம், நிறைய விஷயங்களை நாம பேச போறோம். இதுவரை இந்த சேனலுக்கு நீங்க ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் மீண்டும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை சந்திப்போம். எப்படியோ இந்திய மக்கள் ஒரு விஷயத்த நமக்கு உணர்த்திட்டாங்க, சனநாயகம் இன்னும் செத்து போகல, செத்து போகும் அவ்வளவு சீக்கிரம் நாங்க விட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உணர்த்திருக்காங்க. அதுவே இந்தியா கூட்டணி கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியா நான் பாக்குறேன். நன்றி, வணக்கம்.